ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிஏல பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் 2026ல பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலேட்டட் டூ டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதுல மேஜரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி பார்த்தீங்கன்னா, ஆனுவலா இயர்லி நம்ம ரினிவல் பண்ணுவோம். அத பார்த்தீங்கன்னா, இப்ப கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, 31 மார்ச்சுக்குள்ள நம்மளுக்கு ஒரு கேஒய்சி டின் நம்பர் இருக்குன்னா, அந்த டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 13 ஜூன் ஆர் 13 செப்டம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் நம்ம ரினியூவல் பண்ணணும். பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கேஒய்சி அப்டேட் பண்றத பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு ரூல கொண்டு வந்துட்டாங்க. ரூல் 12ஏன்ற ரூல இன்செர்ட் பண்ணி, அது மூலியமா பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க டின்ன ரினியூவல் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த நியூ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு டைரக்டர்ஸ் உங்களுக்கு ஒரு டின் பார்த்தீங்கன்னா 31 மார்ச் வரைக்கும் இருக்கு. இப்ப வெப் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் கேஒய்சி வெப் நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா பிஃபோர் ஜூன்க்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா 3 ஃபினான்ஷியல் இயர்க்கு அப்புறம் தான் நீங்க ஏதாச்சும் கேஒய்சி அப்டேட் பண்ணா நீங்க பண்ணணும். இன்கேஸ் இல்லன்னா நீங்க அப்டேட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25, 26 பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கேஒய்சி நான் பண்ணிட்டேன். 13 ஜூனுக்குள்ள நான் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதோட நான் 3 வருஷம் கழிச்சுன்னா 13 ஜூன் 2029ல தான் பார்த்தீங்கன்னா, நான் கேஒய்சி மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி இயர்லின்ற கம்ப்ளைன்ஸஸ் எனக்கு பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. 3 இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் நான் அப்டேட் பண்ணா போதும். இது பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் என்னோட டின்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. அதாவது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், என்னோட அட்ரஸ், ரெசிடென்ட் அட்ரஸ் சம்திங் ஏதோ சேஞ்சஸ் இருக்குன்னா, நம்ம டிஐஆர்3 கேஒய்சி வெப் ஃபைல் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ள பண்ணணும். இதெல்லாம் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுல ஏதோ சேஞ்சஸ் ஆகுதுன்னா, நீங்க வித்தின் 30 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த அப்டேட்ஸ் எம்சிஏ வெப்சைட்ல தெரிவிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, 10 ஆகஸ்ட் 2026ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதோ என்னோட மொபைல் நம்பர் சேஞ்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 9 செப்டம்பர் 2026க்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் அதோட சேஞ்சஸ் பண்ணிடணும். இல்லன்னா அடிஷனலா பார்த்தீங்கன்னா, எனக்கு லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். என்னோட டின் லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். இப்ப எம்சிஏ நோட்டிஃபிகேஷன் ஒரு லேட் ஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 21/4/2026ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சேஞ்சஸ் வித்தின் 30 டேஸ்க்குள்ளயோ இல்ல பிஸ்கப் அந்த 30 நாளுக்குள்ளயோ இன்னும் அதுக்குள்ளேயே நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நில்லு. அதாவது ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகாது. இன்கேஸ் டின் லேட் ஃபைல் ஆயிடுச்சு, டின் ரீஆக்டிவேட் டின் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ₹5000 லேட் ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்க ஏதோ சேஞ்சஸ் பண்றீங்கன்னா, அடிஷனலா நீங்க பார்த்தீங்கன்னா, ₹500 பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் இருக்கு. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபார்ம்க்கு ₹500 பே பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்ல இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க தனியா ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது, அதுக்கும் நீங்க ஒரு ₹500 சார்ஜஸ் ஆகும். கவர்ன்மெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, இது ₹500 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்ப டின் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, நீங்க ₹5000 பே பண்ணி ரீஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் சேஞ்சஸ் பண்ணா, நீங்க அகைன் ஒரு ₹500 பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஃபீஸ் பேமெண்ட் பண்ற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபார்ம் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிஐஆர் கேஒய்சின்னு இருந்துச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்ஆர் கேஒய்சி வெப்ன்னு இருந்துச்சு. இனிமேட்ல பார்த்தீங்கன்னா, கேஒய்சி வெப் ஃபார்ம்ன்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. இது மூலியமா பார்த்தீங்கன்னா, நீங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அட்ரஸ் எல்லாமே நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இமெயில் அண்ட் மொபைல் ஓடிபி கம்பல்சரி வரும். அத நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அத ரீஆக்டிவேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு அட்டாச் பண்ற மாரி இருக்கும். பாஸ்போர்ட், வோட்டர் ஐடி, இல்ல டிரைவிங் லைசென்ஸ், இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட். உங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு அப்டேட் பண்ற மாரி இருக்கும். மொபைல் நம்பர் சேஞ்சஸ்க்கு மோஸ்ட் ப்ராபபிலிட்டி ஒண்ணும் இருக்காது. அட்ரஸ் சேஞ்சஸ்க்கு ஆதார் நம்பர் இதெல்லாம் மட்டும் தான் மெயினா அப்டேட் பண்ற மாரி இருக்கும். இதோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேஒய்சி அதாவது டின் கேஒய்சி இஃப் நீங்க வந்து அதை ஃபைல் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டின் வந்து ரீஆக்டிவேட் ஆகிடும். உங்களோட டேரக்டர்ஸ் எம்சிஏ ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ண முடியாமல் போயிடும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹5000 லேட் ஃபீஸ் வந்து வந்துடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கேஒய்சியில் ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு சிஏ இல்லைனா சிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து வரணும். அவங்க சர்டிஃபை பண்ணாமல் உங்களால் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ண முடியாது. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரா நீங்க அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.